ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பைசியான ரவை பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நமக்கு வறுத்த ரவையே கடையில் கிடைக்குது, அதை நம்ம வாங்கி டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 2 டம்ளர் ரவை. இதை மிக்சியில் சேர்த்து ஒரு பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் இந்த அளவுக்கு கொரப்பாக இருந்தாலும் ஓகே தான். இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட நான் கொஞ்சமாக இப்போ ஓமம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். சால்ட்டும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வெண்ணெயோ அப்படி இல்லைன்னா எண்ணெய், இது ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்த்து பண்ணால் இன்னும் நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக எள் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள், கருப்பு எள் எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ரவை ஊறி வர்றப்போ நல்லா தண்ணி நிறைய இழுக்கும், அதனால் ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிட வேணாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கணும். இதை நல்லா இது போல் பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறி வரணும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது இது சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் கோட்டிங்க்காக மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை இப்போது சப்பாத்தி நகட்டுற மாதிரி நம்ம வச்சு நகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா மெலிசாக சப்பாத்தி மாதிரி நகட்டிக்கோங்க. இப்போது பீஸா கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ கட் பண்ணிக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன்.
இது நல்லா ஒட்டாமல் கொள்ளாமல் அழகாக வரும். இப்போது எண்ணெயை சூடாக்கிட்டு அதில் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா மொறுமொறுன்னு ரவா பிஸ்கட் நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.